வணக்கம் ரவி. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் ஹுண்டாய் மொபைல்ஸ் தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் காருக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இயங்கி வருகிறது. மேலும் இந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிராப் எனப்படும் கழிவுகளை தொழிற்சாலையில் அருகே கொட்டப்பட்டு உள்ளன. அந்த தொழிற்சாலையில் தற்போது அந்த ஸ்கிராப்பில் தற்போது தீயானது பரவி வந்தது. அந்த தீயானது தொடர்ந்து அது தொழிற்சாலை முழுவதும் தற்போது தீயானது தொடர்ந்து எரிந்து வருகிறது. அந்த தீ முழுவதும் இந்த தொழிற்சாலை முழுவதும் எரிந்து வருவதால் தொழிலாளர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அதாவது சுழற்சி முறையில் இந்த தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் பணி செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தை தொடர்ந்து தீயணைப்பு துறையினரும் தற்போது அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தற்போது அந்த தொழிற்சாலையில் சுமார் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகி இருக்கலாம் எனும் முதல் கட்ட தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தற்போது அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒவ்வொரு முறையாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். மேலும் இந்த தீயானது கட்டுக்கடங்காமல் எரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிளாஸ்டிக் கழிவுகள் எனப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாக இருப்பதாலே இந்த தீ விபத்து பெருமளவு பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த தீயானது தற்போது கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சவாலாக அமைந்துள்ளது. இருந்த போதிலும் இந்த தீயணைப்பு துறையினர் கூடுதலாக இருங்காட்டுக்கோட்டையில் மற்றும் காஞ்சிபுரம், பூந்தமல்லி ஆகிய பகுதியிலிருந்து தீயணைப்பு துறைகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீயை அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு இருக்கிறார்கள்.